ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நமக்கு ப்ரெட் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியான, டேஸ்டான, க்ரீமியான ஒரு ப்ரெட் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது இதுக்கு ஒரு 6 ப்ரெட் நான் எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டி ஸ்லைசஸாக நான் கட் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு இப்போது நான் ஸ்வீட் ப்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை ப்ரெட்டு இல்லைனா சால்ட் ப்ரெட்டு எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் கட் பண்ண ப்ரெட் பீசஸ் எல்லாம் போட்டு 1 கப் திக்கான பால் ஊற்ற போகிறேன். அதில் இப்போது அதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மேஷ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம இதை கிரைண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ரஃப்பாகவே இதை மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த புட்டிங்க்கு கேரமல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் இப்போது 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை சிம்மிலே வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக கலந்து விட்டு கேரமல் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ண கேரமலை நம்ம புட்டிங் செய்ய போகிற பாத்திரத்தில் ஊற்றி பேஸ் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 2 எக்கு, 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸு, 1 கப் சுகர் ஆட் பண்ணி மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப கிரைண்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, மீடியமாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் மேஷ் பண்ணி வச்ச ப்ரெட்டை அதோட ஆட் பண்ணி மறுபடியும் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த இன்க்ரீடியன்ஸை பேஸ் ரெடி பண்ணி வச்சுருக்க பாத்திரத்தில் டைரெக்டாக ஃபில்டர் பண்ணி ஊற்றிடுங்க. இதுக்கப்புறம் இதை பேக் பண்ண போகிறோம். ஓவன் இருக்கவங்க ஓவன்லேயே பேக் பண்ணிக்கோங்க. ஓவன் இல்லாதவங்க நம்ம வீட்டில் நம்ம இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த இட்லி பாத்திரத்தில் ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சின்ன ஸ்டாண்ட் வச்சு அந்த பாத்திரத்தை அது மேலே வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு இது நல்லா வெந்துருச்சான்னு ஒரு கத்தியை வச்சு குத்தி பாருங்கள். அதுக்கு ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது நல்லா ஆறின பிறகு ஓரங்களில் ஒரு கத்தியை வச்சு எடுத்து விட்டுருங்க. இப்போ அதை அப்படியே ஒரு பிளேட்டில் கவுத்திருங்க. இப்போ நமக்கு சாஃப்டான க்ரீமியான புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.